அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கிறிஸ்டோபர் சார் அவர்களின் பணி நயப்பு வைபவத்தில் உங்களுடன் இணைந்து நிகழ்நிலை ஊடாக அவரை பற்றிய சில எண்ணப்பதிவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈச் ஒன் டீச் ஒன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் கிறிஸ்டோபர் சார் அவர்களும் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கின்றனர். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எவ்வாறு புன்னகையுடன் நாங்கள் விடயங்களை கையாள்வது என்பது நாங்கள் அவரிடமிருந்து கற்க வேண்டிய ஒரு பாடம். அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், அவர் எந்த சந்தர்ப்பங்கள், அதாவது வேலைப்பளு கூடிய சந்தர்ப்பங்களில் வேலைப்பளுவின் நெருக்கட்டின் மத்தியில் அவர் தனது புன்னகையை தவறவிட்டது கிடையாது. இதே போன்று மிக மகிழ்வான சந்தர்ப்பங்களில் கூட இந்த புன்னகையை நிகழ்ப்படுத்தி சிரிப்பொலியாக மாற்றுவதும் கிடையாது. இன்னொன்று அவரது தன்னடக்கம். பாடசாலை தலைமை பொறுப்பேற்று பல சாதனைகளை நிலைநாட்டியுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு அவர்கள் உலகமயமாதலுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான பல தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருக்கிறார். தகவல் தொடர்பாடல், வானியல் துறை போன்றன அண்மை காலங்களில் அவரால் சிறப்பாக முன்னெடுக்கப்படுவது எங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் அவர் தனி உரிமை கொண்டாடி என்னால் தான் நடைபெற்றது என்று அவர் இந்த சந்தர்ப்பத்தினர் குறிப்பிடுவதும் இல்லை, அவர் எண்ணுவதும் இல்லை. இது பாடசாலைக்குரியது, கூட்டு பொறுப்பாக நாங்கள் எல்லோருமே இதை இணைந்து செய்கின்றோம் என்றுதான் அவர் கூறுவது. அதே போன்று அவர் பல பதவி உயர்வுகளை பெற்றுக்கின்றார். கல்வி தகமைகளை மேம்படுத்தி இருக்கின்றார். எந்த சந்தர்ப்பங்களிலும் பிறர் தன்னை மதிக்க வேண்டும் என்று அவர் எண்ணுவது கிடையாது. எல்லா வேளைகளிலும் எல்லோரையும் அவர் மதித்து நடப்பதை நான் கண்டிருக்கின்றேன். இன்னொன்று அவரது உரையாடும் பாங்கு. மிக தேவையான சொற்களை பயன்படுத்தி அளவான வசனங்களுடன் அவரது உரையாடல் தேவை கருதி மட்டுமே இடம்பெறும். வீண் வார்த்தை பேசுவது கிடையாது. அதிகார துணையில் யாரையும் மிரட்டி அதட்டி உரையாடுவது கிடையாது. தன்னை பற்றி அதிகம் சொல்லி அவர் எங்குமே உரையாடுவது கிடையாது. இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு நல்ல பண்பு. யாரையுமே புறந்து சொல்வது கூட இல்லை, குறை சொல்வது கூட இல்லை. எனவே இப்படியான நல்ல குணாதிசயங்களை நமக்கு எல்லாம் ஒரு வாழுகின்ற வழிகாட்டியாக எடுத்து தந்த இந்த பெருமகனர் இன்றைய தினம் ஓய்வு நிலைக்கு செல்வது ஒரு வகையில் மன நெருடலை தந்த போதிலும் காலத்தின் கட்டாயம் கருதி நாங்கள் அனைவரை வாழ்த்தி வழி அனுப்புகின்றோம். இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்த இந்த குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஓய்வு காலத்தில் சாரின் வாழ்க்கையானது சகல சௌபாக்கியங்களுடன் கூடிய ஒரு சிறப்பான வாழ்க்கையாக அமைய இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.